ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ தூதர்கள் போராடுகிறார்கள். 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தேவ தூதர்கள் நல்ல யுத்த வீரர்களாகவும் நமக்காக போராடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். நாம் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய குடும்பத்திற்குள் சேருகிறோம். அந்த குடும்பம் பரலோக குடும்பமாகும். நீங்களோ 1000-10,000 தேவ தூதரிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 24 வசனம் முடிய. கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த தேவ தூதர்கள் எப்போதும் நமக்கு ஆதரவாகவே நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நமக்கு பணிவிடை ஆவிகளாக தந்திருக்கிறார். எபிரேயர் 1:14. ஆகவே அந்த தேவ தூதர்களெல்லாம் நம்மை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள். நம்முடைய பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள். மாத்திரமல்ல, போராட்ட நேரங்களிலும் யுத்த நேரங்களிலும் நமக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்கிறார்கள். அன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் அசீரியாவின் ராஜாவாகிய சனகரி படையெடுத்து வந்தான். அசீரியாவின் படைத்தளபதிகள் இஸ்ரவேலரையும் கர்த்தரையும் தூஷித்தார்கள். அவர்களை எதிர்த்து நிற்க எசேக்கியாவிடம் படை பலமும் இல்லை, உள்ளத்தில் உறுதியும் இல்லை. அது மட்டுமல்ல, அசீரியா ராஜா தன் ஸ்தானாதிபதிகள் மூலம் பயமுறுத்தல்கள் நிரூபத்தை எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பினான். ஒரு பக்கம் பயங்கரமான போராட்டமும் யுத்தமும் நெருங்க, மறுபக்கம் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து கொண்டன. இந்த போராட்ட நேரத்தில் எசேக்கியா ராஜா செய்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 மற்றும் 19 வசனங்களில், நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். 2 ராஜாக்கள் 19:35. எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர், மாறாதவர். அவர் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். நீங்கள் போராட்டத்தின் பாதையிலே கடந்து செல்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வையுங்கள். அன்று எசேக்கியாவுக்கு துணையாக தேவ தூதர்களை அனுப்பியவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தூதர்களை அனுப்புவார். நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக பலமிக்க தேவ தூதர்களை வேகமாகவும் தீவிரமாயும் அனுப்புகிறார் என்பதற்கு வேதம் எண்ணற்ற சாட்சிகளை நம் கண்முன்பாக நிறுத்துகிறது. ஆம், அந்த தேவ தூதர்கள் எல்லாம் நம் பக்கம் இருக்கிறார்கள். நம்முடைய அன்பின் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:7, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளே, சாத்தான் ஒருபோதும் ஜெயம் கொள்ளவே முடியாது. இன்றைய நினைவிற்கு தானியேல் 12:1, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல்
அக்காலத்திலே எழும்புவான். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 146 மற்றும் 147 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 28 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கலங்காதீர்கள். உங்களுக்கான தூதர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக யுத்தம் செய்வார்கள், பாதுகாவலாய் இருப்பார்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.